எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் பல நாளாக எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த 11 பொருள்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் அந்த 11 பொருள்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொருள்கள் தானே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சரியாக யூகிச்சிருக்காங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 11 பூஜை பொருள்களுமே வீட்டில் இருந்தால் ரொம்ப சுபிக்ஷமானது. ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய பொருள்கள் பற்றி தனித்தனியாக போட்டிருந்தேன். கருமஞ்சள், அப்புறம் கோமதி சக்கரம், இந்த மாதிரி பொருள்கள் பற்றி தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தேன். சில பொருள்களை பற்றி நான் போட முடியல. இந்த 11 பொருள்களும் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானது, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது. குறிப்பாக சொல்லணும்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருள்கள். அதாவது 3 தேவிகளுக்கும் பிடிக்கும். இந்த குன்றின் மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நிறத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குன்றின் மணி அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கேன் இல்லையா, அதில் சொல்லியிருப்பேன். வெள்ளை நிறம் சரஸ்வதி தேவியையும், கருப்பு நிறம் பராசக்தி தேவியையும், சிகப்பு நிறம் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த 11 பொருள்கள் கட்டாயம் பூஜை அறையில் வச்சாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கிறதும் வைக்காததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் இறைவனுக்கு பிடிக்கக்கூடிய இந்த 11 பொருள்கள் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் தங்கும். இதை எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மையை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரத்தை வாங்கி பயன்படுத்தியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதுவரைக்கும் என்கிட்ட கோமதி சக்கரம் வாங்கி நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னவங்க கிடையாது. நிறைய மிராக்கிள்ஸ், அதாவது நிறைய அதிசயங்களை பார்த்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் தந்துகிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் இவ்வளவு அதிசயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அரிய தகவல்கள் கிடைச்சது. அதாவது நம்முடைய பிரபஞ்சத்தில் நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும் இல்லையா. அதாவது இந்த நவகிரகங்களான சூரியன், சந்திரன் போன்ற கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா அதே போன்ற சக்கரம் இந்த கோமதி சக்கரத்திலையும் சுழி இருக்கு. இன்னொன்று, இது சுதர்சன சக்கரத்துக்கு நிகராக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வான மண்டலத்தில் என்ன உருவம் இருக்கோ அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் விளையக்கூடிய இயற்கையான பொருள்கள் கூட ஒத்து போச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன் ஒத்து போய்கிட்டு அதில் நிறைய அதீத சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கோமதி சக்கரம் வைக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு இருந்த வியாதிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த கோமதி சக்கரம் பெண்டன்ட் போடுறதுனால, பிரேஸ்லெட் போடுறதுனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோமதி சக்கரம் இந்த பூஜை அறையில் வச்சுக்கிட்டு சால கிராமம் வச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ராஜகோமதி சக்கரம் நான் ஏற்கனவே நம்ம பூஜை அறையில் வச்சதை காமிச்சிருப்பேன். அதை வச்சுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. சரி, இந்த 11 பூஜை பொருள்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். 1 கோமதி சக்கரம், 2 மகாலட்சுமி சோழி, 3 ஏகாட்சி நாரியல் அதாவது ஒற்றைக்கண் தேங்காய், 4 லகு நாரியல் அதாவது சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அது, 5 கொட்டைப்பாக்கு அதாவது உருண்டை உருண்டையாக முழுசாக இருக்கும் இல்லையா அது, 6 கருமஞ்சள், 7 பச்சை கற்பூரம், 8 ஜவ்வாது, 9 புனுகு கோரோசனை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருக்கேன், 10 3 குன்றின் மணிகள், 11 அனுமான் செந்தூரம். இதை எப்படி எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவிலேயே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இது நான் மஞ்சள் துணியா சிகப்பு துணியா இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட எப்படி கட்டணும்னு. நான் அந்த மூட்டையை கட்டி காமிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். அதுக்காக அது உடனே அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், இந்த பொருள்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் நான் குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தேவிகளுமே சொல்லியிருப்பதாக சொல்லியிருந்தேன். அதனால் இந்த பொருள்கள் வைக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷணம் இருக்கும், நேர்மறையான சக்திகள் ஆகர்ஷணம், அதாவது நல்ல தேவதைகளுடைய ஆகர்ஷண சக்தி அங்கே குடியிருக்கும். ஏன்னா இறைவனுக்கு பிடித்தமான இந்த பொருள்கள் எல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அங்கே கெட்ட சக்திகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது துரத்தப்படும் அந்த இடத்துல இருந்து. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நல்ல சக்திகள் மட்டுமே குடியிருக்கின்ற காரணத்தினால தான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் இதை வச்சதுனால நல்லா இருக்கும்
அப்படின்னு. இதுல ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க, இந்த 11 பொருள்களையும் கட்டாயம் வைத்தாகணுமா, இல்ல ஏதாவது ஒண்ணு ஸ்கிப் பண்ணலாமா, விடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த 11 பொருள்களை கட்டாயம் வையுங்க. இது எல்லாமே வச்சாதான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு நேத்து பயன்படுத்தல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15-16 வருடங்களாக நான் பயன்படுத்திக்கிட்டு அதனால் நல்ல அதிர்வுகளை நான் கண்ட பின்னாடிதான் அனுபவபூர்வமாக நான் சொல்றேன். எப்பவுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய சில ரகசிய பொருள்களை, மகிழ்ச்சியை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வச்சுக்காம பிறர்கிட்ட பகிர்ந்துகிட்டோம்னா இது பாத்தீங்கன்னா நமக்கும் உபயோகமாக இருக்கும், எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். இது பன்மடங்காக நன்மைகள் நமக்கே சேரும், புண்ணியங்கள் சேரும். ஒரு தெய்வீகமான பொருளை காழ்ப்புணர்ச்சி காரணமாக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா அதற்குரிய பலன்களை அனுபவித்தே ஆகணும். இது இப்போ இந்த 11 பூஜை பொருள்களுமே ஒரு செட்டா கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம viha.online அதுவும் கிடைக்க நான் ஏற்பாடு செய்யறேன். நான் இப்போ நம்ம viha.online பத்தி அடிக்கடி நம்ம பதிவுகளில் சொல்றேன் இல்லையா, சிலர் என்ன பண்றாங்க இதுலயும் கூட காழ்ப்புணர்ச்சியை பாக்குறாங்க. அதாவது அவங்க பாக்குற பார்வையை பொறுத்து தான் எதுவுமே இருக்கு. நல்லதை பார்த்தாங்கன்னா நல்லது தெரியும், கெட்டதை பார்த்தாங்கன்னா கெட்டது தெரியும். அவங்க எண்ணங்கள் பிரதிபலிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிடும். காழ்ப்புணர்ச்சி ஒரு சிலர் கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் viha.online விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எங்களை போன்ற பிரபலங்களை கூப்பிட்டு விளம்பரங்கள் நிறைய பேர் பண்ண சொல்லி கூப்பிடுவாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி பிறருக்கு நாங்கள் பண்ணும்போது எங்களுடைய பிரபலம் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு, என்னுடைய ஆன்லைன் ஷாப்புக்கு பயன்படுத்துறதுல என்ன தவறு இருக்கு? இன்னொன்று, நான் இப்போ ஒரு பொருளை பற்றி சொன்னால் இது எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு புடவையே கட்டுறேன்னா பல காலமாக, இன்னைக்கு நேற்று கிடையாது, நான் இந்த ஃபீல்டுக்குள்ள 25 வருட காலமாக இருக்கிறேன். நீங்கள் போட்டுக்கிற அணிகலன்கள் எங்கே இருக்கு, என்ன நான் ஒரு ட்ரெண்டை உருவாக்கி இருக்கேன். பட்டு சேரியில வருவேன், இல்லாட்டி காட்டன் சேரியில் தான் வருவேன்னு, அப்புறம் அதற்கு ஏற்ற அணிகலன்களை போட்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை உருவாக்கி இருக்கேன். அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கு, எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா என்னுடைய viha.online தான் நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும். என்னுடைய புடவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன், நிறைய போய் பாருங்க. நல்ல நல்ல புடவைகள் viha.online இருக்கு. அந்த போட்டோல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வகையாக தெரியலாம், ஆனா அதே புடவையை நான் அணியும் போது பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு, அழகா தெரியும். அப்படி நான் சொல்லக்கூடியது எங்கே கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா என்னுடைய viha.online கிடைக்கும் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதனால காழ்ப்புணர்ச்சி கொண்டு சொல்றவங்க சொல்லுங்க, நான் அதற்காக நிறுத்த போறது கிடையாது. என்னுடைய பணிகளை நான் சரியாக சிறப்பாக இன்னும் செய்வேன். சரி, இப்போ அந்த 11 பொருள்களை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். இது ஒற்றைக்கண் தேங்காய், எல்லா இடத்துலையும் விளையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஆதிவாசிகள் தான் அவங்க கொண்டாந்து தருவாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு. இது மகாலட்சுமி சோழி, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். இது கோமதி சக்கரம், இது புனுகு, இது கோரோச்சனை, இது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரிஜினல் ஜவ்வாது, இது காய்ந்த கருமஞ்சள், இதைத்தான் நம்ம பூஜையில் பயன்படுத்தணும். இது வெள்ளை குன்றின் மணி, இது கருப்பு குன்றின் மணி, இது சிகப்பு குன்றின் மணி, இது லகு நாரியல், சின்ன சின்னதாக கொட்டைப்பாக்கு மாதிரியே இருக்கும். இது ஹனுமன் செந்தூரம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய செந்தூரத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது நான் பார்த்தீங்கன்னா மதுரா, நார்த்து பக்கம் இருக்கு இல்லையா, மதுரா கிருஷ்ணர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, அங்கிருந்து வரவழைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதோடைய மனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பூஜை பொருள்கள் ஒட்டுமொத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம், ஃபுல் பேக்கேஜோடையும் தர்றோம் நாங்கள். இல்லை தனித்தனியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்படி ஒட்டுமொத்தமாக வாங்கும்போது கொஞ்சம் விலை குறையும். இந்த பொருள்களை பூஜை அறையில் வச்சுக்கிட்டு நம்ம பகவானுக்கு விளக்கேற்றிட்டு தூப தீபம் காமிப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நறுமண பொருள்கள் மூடி இருக்கிறத திறந்து விட்டுருங்க. அந்த நறுமணம் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வாசலில் கட்டுறது மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த பதிவில் சீக்கிரத்தில் சொல்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.